போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இங்க ரெண்டு காரியங்கள் நாம் வாசிக்கிறோம். ஒன்று, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. கன்மலையின் மேல், கன்மலை அப்படின்னு யாரு? நம்ம பைபிள்ல கன்மலை அப்படின்னு சொன்னா யாரை குறிக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கன்மலை என்பது பழைய ஏற்பாட்டுக்கு அவர்தான் கன்மலை, புதிய ஏற்பாட்டுக்கு அவர்தான் கன்மலை. இப்போ ஒரு உதாரணமாக, அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுடைய ரோல் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டார்? இப்போ நீங்க ஒரு காமனா நாம பிதா அப்படின்னு சொல்றோம். காமனா பிதா. அதுக்கு அடுத்தது குமாரன் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் முதல்ல பைபிள்லயே நம்ம படிச்சோம். ஆதியாகமத்தில் படிக்கும் போது தேவாவியானவர் முதல்ல படிச்சோம். பரவாயில்ல, இப்படி படிச்சாலும் வலது புறத்திலிருந்து போனாலும் ஒண்ணுதான், இடது புறத்திலிருந்து வந்தாலும் ஒண்ணுதான். என்னுடைய அவருடைய ஆர்டர் வந்து எப்பவும் ஒண்ணாத. இப்ப நம்ம அதை ஈஸியா நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப என்னன்னாக்க, நம்முடைய பங்கு நாம ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது என்ன சொல்லி படைச்சாருன்னு யாராவது பைபிளை கரெக்டா வாசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது என்ன சொல்லி படைச்சார் அப்படின்னு பைபிள் எழுதி இருக்குது. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? அவருடைய யார் சொன்னது அப்படின்னு? சரி, பாதி கிணறு தாண்டி இருக்கிறீங்க. பாதி கிணறு தாண்டினா போதுமா? நீங்களே முடிவெடுத்துங்க. நீங்க சொல்லுங்க. நம்முடைய சாயலாகவும் நம்மளோட ரூபத்தின்படி படைத்தோம். நமது ரூபத்தின்படி. ஆதியாகமம் 20. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. என்ன வசனம் சொல்லிருப்பா? ஆதியாகமம் 1:26. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இது யார் சொன்னது? யார் சொன்னது? தேவன் சொன்னது. தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப யாரும் அங்க 2 பேர் 3 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ மனுஷன் என்ன சாயல் உருவாக்கப்பட்டிருக்கிறார்? எந்த ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்? சொல்லுங்க. தேவன். இதுல வந்து ரொம்ப நம்மள பாக்கியசாலி, ரொம்ப பாக்கியவான். ஒரு யானை, அது சொல்ல முடியுமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. சாயலாக படைத்தார் அப்படிங்கிறது சும்மா சாயலாகவே அப்படிங்கிறது வந்து தமிழ் இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த வசனத்தினுடைய அதாவது உறுதிப்பாடு. தேவ சாயலாகவே படைத்தார் அப்படின்னா இந்த சாயலை நாம் மாற்றக்கூடாது. எப்படி மாத்துறாங்க பாஸ்டர்? எப்படி மாத்துறாங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன். எனக்கு முன்னால ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருந்தாரு. வண்டியில் போயிருந்தாரு. ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க, கை போட்டிருந்தாங்க.
ஃபுல்லா முடி வச்சு குடும்பம் போட்டுருக்காங்க. ஹெல்மெட் போடல. ஆனா இங்க போறது அங்க போறது இப்படி போறது தேவன் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்தது. எனக்கு என்னன்னாக்க இது ஆனா பொண்ணான்னு தெரியல. என்னன்னா இப்படி போறானேன்னு சொல்றதுக்கும் இது இப்படி திரும்பினாக்க அவனுக்கு மீசையும் இல்லை. அப்புறம் கடைசியில ஒரு சமயத்துல டிராபிக்ல இறங்கி நின்றுட்டான். பார்த்தா ஆம்பளை அவன் கம்ப்ளீட்டா பொம்பளை மாதிரியே முடியெல்லாம் வச்சு அந்த கிளிப் போட்டிருக்கான் பாருங்க. அசல் லேடி கிளிப்பு போட்டிருக்கான். எப்படி இருக்கு? ஆனால் பைபிள் என்ன இருக்குது? தேவ சாயலாகவே படைத்தார். நம்ம ஈஸியா ஆண்கள் பெண்கள் கண்டுபிடிச்சிடலாம். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எத்தனை ட்ரெஸ்ஸை போட்டாலும் எப்படி போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஆண்டவர் முகம் வச்சிருக்காரு. அந்த முகம் அமைப்பை வச்சிருக்காரு. ஆனா இங்கே தேவ சாயலை மாற்றுகிறார். ஒரு பையன் போய் பெண்ணா மாறிட்டா பாம்பையில் போய் போட்டுருவாங்க. என்னது தேவையில்லாத வேற. உலகத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்தா அப்படி போயிட்டு இருக்க வேண்டியது. வாழ்ந்து கொஞ்ச நாள் அப்புறம் போயிட்டு இது இருக்கா என்னதுக்கானாக்கா எவனோ ஒரு பாய் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறேன் நீ பெண்ணா மாறிட்டு வந்து நான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன். அவன் பெண்ணா மாறிட்டு வந்தவருக்கு இப்ப கேட்டா அது எனக்கு ஐடியா இல்லைட்டா. எப்படி இருக்கு? நியூஸ் பேப்பர்ல மட்டும் இல்ல, டிவியில சொன்ன கதையில சொல்றேன். கடைசி இவனுக்கு அவனுக்கு சண்டை பெண்ணா மாறினவன் ஆம்பளை போட்டு தள்ளிட்டான். ஒரே பண்ணிட்டான். இப்ப ஜெயில இருக்கிறாள். முதல்ல ஆனா இருந்தவன் இப்ப பெண்ணா இருக்க. இப்ப போலீஸ்க்கு நீங்க இந்த கர்மம் என்ன வேலைக்கான பேர் தெரியல. ஆனா பெண்ண சாயலா பிசாசுடைய குணம். ஒரு விஷயம் கேளுங்க. பிசாசு அவனுக்கு வேற பேரே என்னாக்க தாறுமாறு உண்டாக்குறது. அதான் வேலை. நீங்க ரெகுலரா பயன்படுத்தீங்கன்னா உங்களை அதை ஸ்டாப் பண்ணுவோம். ரெகுலரா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அதே ஸ்டாப் பண்ணுவோம். நேரத்தில் வந்தீங்கன்னா அதே ஸ்டாப் பண்ணுவோம். வசனங்கள்லாம் சொன்னீங்கன்னா அதையும் ஸ்டாப் பண்ணுவோம். மொத்தத்துல அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து உங்களை கீழே விலை பண்றதுலயே குறியாக இருப்பான் பிசாசு. அவனுக்கு என்னன்னாக்க நீங்க தேவ சாயலா இருக்க கூடாது. சீக்கிரம் உங்க சாயலை மாத்து. உலகத்துல பாரு, முடி நல்லா வளர்த்து நகத்தை நேரமா வளர்த்துக்கோ. பெண்கள் மாதிரி விட்டு கை விட்டு நோண்டி இழுத்துட்டு முடிய ரொம்ப மோசமான தேவ சாயலாகவே தேவன் படைத்தார். அது இருக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு விஷயம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த உலகம் முடியலாம். எந்த நேரத்தில் வேணாலும் ஆண்டவர் வரலாம். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த ராஜா இந்த ராணி உலகத்தை விட்டு போயிருப்பாங்க. அதே ராஜா ராணி யார்? அந்த ராஜா ராணி இப்ப ஒரு குழப்பமா போச்சு. நம்ம ஆனா பெண்ணா அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு. எல்லாம் கேட்டுங்க. இது அதாவது முடிவு செய்யப்படாத தீர்ப்பு தான். முடிவு செய்யப்படவில்லை, ஆனா போய்கொண்டே இருக்கிறது. ஆர்டர் எப்போ வருவார்னு என்ன முடிவில்லை. உலகம் எப்போ முடிய போகுதுங்கிறது முடிவில்லை. நம்மளுக்கு நீ மரணம் எப்போ வரப்போகுதுங்கிறது முடிவு. பார்த்தா எல்லாம் அப்படியே 150 வருஷம் ஆடுற மாதிரி எல்லாம் கெட்டியா இருக்கும். ஆனால் ஆபத்து இருக்கிறது. ஆனா இதுக்குள்ளத நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து தேவ சாயலை நிரூபிச்சாக வேண்டும். ஆமென். நீ கர்த்தர் பக்கத்துல இருக்கும் போது எனக்காக சாதனை படைத்தவன் சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு என்னையும் கை நீட்ட வேண்டும். ஒரு மாதிரி கை போட்டு பாரு, இவன் எனக்காகவே வாழ்ந்தாயான்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்ல வைக்கணும் நீங்களும் நானும். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆண்டவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் நிஜமானவர். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. நிஜமானவர். நிஜமானவர் என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கமே கிடையாது. நிஜமானவர் அவர், அவ்வளவுதான். நான் தேவனை புரிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அவர் நிஜமானவர். சொன்னா சொன்னபடி எனக்கு செய்வார். சொல்லது கூடவே செய்வார். எனக்கு
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நானும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சும்மா நம்ம சபைக்கு போனோமா வந்தோமா இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்கள் என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அந்த கண்மலை கூடவே வந்துச்சு சொல்லி பைபிள் எழுதப்படும். நீங்க படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் நினைக்கிறேன். பத்தாம் அதிகாரம் இல்ல 1 கொரிந்தியர் முதல்ல சீக்கிரம் வார்த்தைங்க. 10ஆம் அதிகாரம் முதல். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாருங்க, அவங்க சும்மா கிராஸ் பண்ண உடனே வேதம் சொல்லுகிறது அவங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பாருங்க அவங்களுக்கு. நம்மள மாதிரி அவங்களும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாச்சு. அடுத்தது படிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்புறம் படிங்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ எகிப்தில இருந்து கானானுக்கு அழைத்து சென்றது யாரு? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, தடுமாறக்கூடாது. யாரு யாரு சொல்லுங்க. பைபிள்ல தான் இருக்குது. இங்க பாருங்க. எல்லாரும் ஒரே ஞான பாடத்தை குடித்தார்கள். இப்படி அவர்களோடு கூட சென்ற, தமிழ்ல தான் இருக்குது, கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு இருக்குது. அப்புறம் கூட யார் போனாங்கன்னாக்கா புலிங்கிருக்கிறது. எனக்கே குழப்பம் பண்ணி சொல்லு, நம்மளே தப்பா சொல்லி போட்டோமோ அப்படின்னு சொல்லு. அவரோடு கூட சென்ற அந்த கண்மலை யார் அப்படின்னாக்க இது எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல பாருங்களேன். நீங்க பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமம் 23:23 அதுல 20 இருந்து வாசி. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை எனக்கு முன்னே அனுப்புகிறேன். உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில், எவர் சமூகத்தில்? அந்த தூதனுடைய சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. அவர் துரோகங்களை, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. இரண்டாவது, அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்ப கூட சென்ற கண்மலை யாருன்னு நாம் இப்ப பார்த்தோம்? கிறிஸ்து. கிறிஸ்துங்கிற பெயர் யாருடைய பெயரு? பிதாவுடைய பெயர். அனுப்பினவர் அவர்தான் அனுப்புறார். சரி, இது அப்புறம் பார்க்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகி. பாருங்க, புரியுதா? இந்த இடத்துல 2 பேர் வர்றாங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகி. செய்வாயாகி நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர்
உனக்கு முன் சென்று எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், கானானியர், ஏவியர், எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போய் உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதான் பண்ணுவேன். இப்போ அவரு நம்மளை கூட்டிட்டு போவாரு. ஆனா அதை பண்றது யாரு? தேவனுடைய ஒழுங்கு ஆர்டர் அங்க வந்து கட்டளை கொடுத்துட்டார். சரி, இப்ப இந்த தூதன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசியில பார்த்தா நீங்க பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டில் எழுதப்படுறது, அவங்களோட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே அப்பவும் கிறிஸ்துவ, இப்போ நம்ம ஹோல் பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை நீங்க கண்மலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மனுஷகுமாரங்கிறதுல பார்க்க முடியும். மனுஷகுமாரனா தான் அவர் இருப்பார். பிதா மாதிரி என்னதை செய்ய முடியாது. பிதா மாதிரியான தோட்டத்தில் அவர் கிடையவே கிடையாது. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க வேதத்தை இவ்வளவு கருத்தா வாசிச்சீங்கன்னாக்கா அவர் வந்து உங்க பக்கத்துல வந்துருவார். அவர் வந்து நீங்க ஆண்டவர் அப்படின்னு ஆழமா படிக்க 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 உங்க கண்கள் திறக்கப்படும். பக்கத்துல இயேசு உட்கார்ந்துக்கிறது நீங்க உணர்வீங்க. இல்லையா? என்னுடைய வாழ்க்கை நடந்த நான் உங்களுக்கு சொல்றேன். நல்ல கவனிங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக. நீ என்ன செய்யணும்? அவர் சொல்ற வார்த்தை கேட்கணும்னு சொல்றாரு. அப்படி செஞ்சீனாக்க நான் சொல்வதை செய்வாயாக. நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியர், ஏத்தியர் பற்றி எல்லாத்தையும் செய்ய போறாரு. இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போற காரணனை கொண்டு போறேன்னு சொல்றாரு. அவர்களை நான் அதை பண்ணுவேன். இது என்னுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நாம எந்த அளவுக்கு ஆணவோடு நெருங்கிட்டோம்னா அவர் சொல்றாரு, உன் சத்துரு தான் என் சத்துரு, உன்னுடைய உன்னுடைய சத்துரு தான் என்னுடைய சத்துரு, உன்னுடைய விரோதி தான் என்னுடைய விரோதி அப்படிங்கிறாரு. இதை விட நம்ம உரிமையை பாராட்டுக்கு நம்ம சொந்தத்துல யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுங்க. இந்த கேரண்டி கொடுக்கறதுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா? கவலைப்படாதப்பா, உங்க விரோதமா இன்னிலிருந்து எங்க விரோதி, உங்க சத்துரு தான் என்னுடைய சத்துரு, அடங்குமாப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நடந்து போனா இவரு அந்த பக்கம் பல்டி அடிச்சு அவரு கூட சேர்ந்துட்டு நம்மளுக்கு கண் எடுத்து நீட்டுவார். என்னப்பா அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, குறையே இருப்பேன்னு சொன்னீங்களே. மனுஷன் மனிதர்கள் எப்ப வேண்டுமானாலும் மாறலாம். மனிதர்கள் மட்டுமல்ல, ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே மாறும். ஆடு மாடு கோழி நாய்ங்கிற முறை ஏங்க, ஒரு செல்லமா நாய் வளர்த்த எப்பவுமே அவர் வெளியே தான் படுத்திருக்குமா. அவர் பேசுவாரா, போய் சாப்பிடுவா, இப்போ வெளியில் போ, இந்த பிஸ்கட் சாப்பிடு அப்படின்னா அது படுத்துட்டு சாப்பிடாம அப்படியே படுத்துக்குவான். போலி போட்டுனா அதே அப்படியே போலி போட்டு விடுவாங்க. கடைசியில அந்த நாய் கடிச்சு செத்து போயிட்டேன். புரியுதா உங்களுக்கு? டிவியில போட்டிருந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னால. அதை நான் இதுக்கு மேல சொல்ல முடியாது, யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. புரியுதா? அந்த நாய் கடிச்சிருச்சு, கடிச்சிட்டு போய் யாரு வேண்டுமானாலும் மாறும். ஒரு யானை பாகன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கனாக்க இன்னொன்று யானைக்கு கொடுப்பாங்க. யானைக்கு கொண்டு போய் யாராவது இப்படி பழத்தை கொடுத்தாங்கனாக்கா அதை வாங்கி யானை பாகனுக்கு கொடுப்பாச்சு, நீ சாப்பிட அப்படின்னு. இன்னும் பாசம் பாருங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுவா. ஒத்தையா கொடுத்தா அது யானை சாப்பிடாது, இப்படி கொடுங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் யானைக்கு என்ன கோபம் இல்லை, ஒரே முதிரை போட்டு முடிச்சாங்க. ஒரு சொரட்டு ஓட்டு ஒரே மீன். நாளைக்கு ஆனை பாட்டு போய் யானையும் மாறலாம், மனிதனும் மாறலாம், மாறாத ஒருவர். உன்னுடைய சத்துருக்கள் தான் என்னுடைய சத்துரு, உன்னுடைய விரோதி தான் என்னுடைய விரோதி. இதை மாத்திரங்க அண்டர்லைன் பண்ணிட்டு இப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களே சொல்லி 100 தடவை வாழ்ந்து சொல்லி உட்காந்துக்குவேன். விரோதி மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க, அதான் போறான் பாருங்க, அவன் நேரம் சொல்லிருங்க, சாயங்காலத்துக்குள்ள முடிச்சு கட்டிக்கிறேன். இல்லையா?
உங்களை முடிச்சு கட்டுறக்குள்ள ஆண்டவர் அவனை முடிச்சு கட்டிடுவார். இது இந்த சீக்கிரமா நடக்க வேண்டாக்க நாம் அவரோடு அவராக மாற வேண்டும். அல்லேலூயா. பாருங்க என்னென்ன பாக்கியம் வந்திருக்கு பாருங்க. ஆண்டு சொல்றது பாருங்க, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, அவரை கோபப்படுத்தாதே. யார் இவரு? நமக்கு முன்னால் செல்கிற ஒரு தூதனானவர், பரிசுத்த ஆவியானவர். கோபப்படுத்தாதே அப்படின்னு சொல்லி பழைய புதிய ஏற்பாடு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இங்க சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முன்பாக செல்கிற தூதன், அவர் உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாக. இதெல்லாம் நிறைய கரெக்டா சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆனா அவர் சொல்றது தெரியுங்களா பாருங்க, 21 அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுக்க. வார்த்தைகளுக்கு நீ கவனமா செவி கொடுக்கணும், வசனத்தின்படி நடக்கணும், வசனத்துக்கு நீ செவி கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, அவரை கோபப்படுத்தாதேங்கிறது புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்குது? சொல்லுங்க, எங்க இருக்குது? நான் பார்த்தேன், நீங்க இந்த பைபிள் காலேஜ் நடத்துற மாதிரி இருக்குது, ஏதோ வந்தீங்களா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லி நாட்டுமாவதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா கேள்வி மேல கேள்வி படத்தை தூக்கமா வருதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் கொட்டாய் கூட ட்ரை பண்ணிட்டு உடம்படியா போச்சு. சொல்லுங்க, எபேசியர் 4:30 படி. புதிய ஏற்பாடு. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கானான் தேசத்துக்கு போகும்போது கூடவே சென்றவர் ஞான கண்மலையாகி கிறிஸ்து, விசேஷித்த தூதனானவர் சொல்லி பைபிள் இருக்கு. அவரை அனுப்பும் போது ஆண்டவர், என்னுடைய பெயர், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்க. கேத்தலிக் பைபிள் எப்படி தெரியுமா இருக்குது? என்னுடைய பெயர் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவருடைய உள்ளத்தில், என்னுடைய பெயர் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுன்னு சொல்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ இதா பரிசுத்த ஆவியானவர் போகும்போது சொல்றாரு, உங்களுக்கு உயிர் போறவரு அவரு ஞான கண்மலை, அவர்தான் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்து என்றால் என்ன? பைபிள் இருக்குது. கிறிஸ்து என்பதற்கு பெயர் பைபிள் இருக்கு, படிச்சிருப்பீங்க நீங்க. மேசியா, மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம்? அது இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? நீங்க பைபிள் இவ்வளவு தூரம் நீங்க படிக்காம இருக்கு, ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். தயவு செஞ்சு புதிய ஏற்பாட்டில் எதையாவது ஒரு புத்தகத்தை எடுத்து நான் சொல்ற மாதிரி நீங்க இமீடியட்டா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை படிங்க. இப்ப அந்த பிரதர் சொன்னார், ஆதியாகமம் நான் படித்தேன். அது என்னோட கேட்கறப்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா படிக்க வேண்டியது எங்கேயோ வந்து எவ்வளவு தாண்டி வந்திருக்க வேண்டியது. அதை இப்ப நான் ஆதியாகமம் அப்படி இருந்தேன். புதிய ஏற்பாட்டுல மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? இது படிச்சிருக்கணும்ல. எபேசியர் 4:30 என்ன சொல்லுகிறது? சத்தமா படிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பழைய ஏற்பாட்டுல அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்கள் அவர் பொறுப்பதில்லை, என் நாமம், என் பெயர் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப தாவீது
தாவீது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? 42வது சங்கீதம் 42வது சங்கீதம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்துக்கு ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். 42:11. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தாவீது அவர் என்ன சொல்றாரு? ஆத்மாவை பார்த்து சொல்றாரு. ஆத்மா எங்க இருக்குது சொல்லுங்க. இதான் பார்த்து கஷ்டமா இருக்குது. எங்க இருக்குது எனக்கு தெரியல. ஆத்மா எங்க இருக்கிறது? உங்க ஆத்மா எங்க இருக்குது? இல்லைங்க பார்த்து எங்க ஆத்மா எங்க வீட்டுக்காரர்களுக்குள்ள இருக்கு. அந்த ஆத்மா எங்கிட்ட இப்படியா நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. அவர்கிட்ட தைரியமா சொல்ல வேண்டியது. ஆத்மா தாவீது சொல்றாரு, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சொல். யாரும் இல்லை, குழப்பம் அதிகமாயிடுச்சு, அந்த போராட்டம் அதிகமாயிடுச்சு. ஒரு 5வது வசனத்துல அதான் சொல்றாரு. 5வது வசனத்துல அதான் சொல்றாரு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? 5:42 ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி அதுக்கடுத்து பாருங்க 6வது பாருங்க. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். 43:5 பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்துக்கு சொல்லும் போது தன்னுடைய சரீரத்தை சொல்லுகிறார். என் முகத்துக்கு ரட்சிப்பு வரும். இப்ப முகம் நான் தொங்கி போயிட்டு இருக்கிறேன் என்றால் என் ஆத்துமா நம்மளும் கலங்கி கொண்டோம். ஆத்துமா அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆத்துமா அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்ல முடியும்? மனம், உள்ளம். உள்ளம். இப்போ இந்த உள்ளம் வேற, உள்ளம் வேறு, முகம் வேறு. இப்ப முகத்துல துக்கத்தை என்ன செஞ்ச முடியும்? மரத்துல அப்படி சிரிக்கிற மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப இதாக அப்படியே சிரிப்பா இருக்கிற மாதிரி காட்டிடலாம் முகத்தை. ஆத்மாவுடைய துக்கத்தை என்ன செய்ய முடியாது, அடக்கி வைக்க முடியாது. அதான் தாவீது சொல்லுகிறாங்க, ஆத்மாவே. அப்ப இவருக்குள்ளேயே 2 இருக்குது, தெரியுதா இல்லையா? சொல்லுங்க. ஆத்மா ஒண்ணு இருக்கு, இவரே சொல்றாரா? சரீரத்தை இவரே சொல்றாரா? அப்ப இவர் என்ன சாயல வந்தாரு? தேவனுடைய சாயம். இப்ப ஆத்மாவை குறித்து இவர் சொல்றாரு. இப்ப இந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் இந்த 2க்கும் பொதுவான ஒண்ணு இருக்குது. அது என்னது? இப்ப நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. 1 2 3 சொல்றா. 3ல 1 போனா 3ல 1 போனா 2. என்ன தம்பி இந்த குழம்பு வாங்கி சொல்லுங்க. அப்புறம் அப்படியே முழிக்கிறேன். அவரே வாயில சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன, அவர் 4 சொன்னாலும் சொல்லுவாரு. இப்போ 1 2 3 என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ இந்த 3ல 2 கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சரீரம், முகம். இன்னொன்னு ஆத்மா கண்டுபிடிச்சிட்டோம். மிஞ்சி இருக்கிறது என்ன? ஆவி. ஆவிங்கிறது என்ன? லைஃப், உயிர். அல்லேலூயா. ஆவிங்கிறது என்னது? ஆவி போயிட்டு என்ன செஞ்சிருவோம்? போயிட்டாரு. நாங்க ஆதிவாசல் மல்ல சித்தேரி மலையில நாங்க நாங்க போயிட்டு பசங்க கேட்போம், சரி உங்க அப்பா எங்கடான்னு கேட்போம். நாங்க சரி தம்பியில கேட்போம்.
அவன் வேகமா சொல்லுவான், பூட்டார் அப்படின்பா. இவங்க அப்பா எங்கடா கேட்போம், பூட்டார் அப்படின்றான். பூட்டார் என்ன? சரி என்னவோ சொல்றான்னு கம்முனே இல்லை. அவங்க அம்மா மெதுவா வந்து, வேலைக்கு போயிட்டாருங்க ஐயா, வேலைக்கு போயிட்டாரு. நான் என் கூட வரணும்னு சொன்னா ஜோசப் ஒருத்தர், இப்ப பூட்டாரு இருக்குங்க ஐயா. பூட்டாருன்னா போயிட்டாருன்னு அர்த்தம், வேலைக்கு போயிட்டாருன்னா நான் நினைச்சேன். கூட வந்து ஜோசப்புக்கு சந்தேகம், ஜோசப் அந்த ஊருக்காரங்க ஆதிவாசி தான், அவருக்கு ஒரு சந்தேகம், பூட்டாருங்கிறாங்க போயிட்டாரோ. அவங்க அம்மா வெளியில இருந்து சொல்லினாங்க, நாங்க 2 பேரும் ஓன் இருப்போம். என்ன பண்றது, நம்ம அதுதான் நான் போனோம், துக்கத்தை காட்டி வாங்கல, துக்கத்தை காட்டினா அறிவாகிட்டு போயிருப்போம். அவர் வேலைக்கு தான் போயிருக்கேன். இப்போ நீங்க நல்லா கவனி. இப்போ ஆவி அப்படிங்கிறது லைஃப். இந்த உயிர் வந்து நரகத்துக்கும் போகும், பரலோகத்துக்கும் போகும். 2 பக்கம் லைசன்ஸ் இருக்கு. எங்க போகும்? நரகத்துக்கும் போகும், நித்திய ஜீவனுக்கும் போகும், நித்திய மரணத்துக்கும் போகும். இது எதனுடைய அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது? சரீரத்தினுடைய வாழ்க்கையை பொறுத்து, வாயை பொறுத்து இருக்கு. இந்த வாயிலே எல்லாமே இருக்கு, நல்லா கேட்டு. வாய் சுத்தமா இருந்தா, ஒருத்தர் கேட்டாரு, இப்பதான் அந்த ஊருக்கு குடி வந்திருக்காரு, ஒரு வயசான பெரியவர் போனார். ஐயா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கேள்வி தம்பிங்க, இந்த நான் புதுசா வந்திருக்கிறேன், இந்த ஊர் எப்படிங்க ஐயா? நான் இங்கேயே குடித்தனம் பண்ணி சம்பாதிக்கலாம் வந்திருக்கிறேன், வாழ்க்கை நடத்த. இந்த ஊர் எப்படிங்க ஐயா? வாய் பரணமா இருந்தா போகும் தம்பி, போயிட்டு என்ன சொன்னாரு? வாய் பதனமாக இருந்தால் போதும். என்ன அர்த்தம்? இவருக்கு புரியல. என்ன பதனம் என்னது? வாய் பதனம் என்ன உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? வாய் பதனமா இருந்தா போதும் சொல்றாரு. சுல்தான் பேட்டை தேவி சொல்லுங்க, என்ன தேவையில்லாத பேசினா அந்த ஊர்ல ஆபத்து. எப்படி வந்தது? வாயினால வந்தது. வாய் எங்கே இருக்கிறது? சரீரத்தில் இருக்கிறது. ஆனா அந்த சரீரத்தில் இருக்கிற வாய்க்கு உடனடியாக ஒரு ஆபத்தை கிடைக்கும். எங்கிருந்து? ஆத்மாவிடத்திலிருந்து கிடைக்கும். பேசாத, அமைதியா இருக்கும். இதுக்கெல்லாம் கட்ட போடாத, இதுக்கெல்லாம் கோவிக்காத, அமைதியா கட்ட நோக்கி இரு. ஏன் கலக்கிற? கட்ட நோக்கி கட்ட சீக்கிரமா ஒரு பதில் சொல்லுவான். இது ஆத்மா கொடுக்கிற ஆலோசனை. இந்த ஆத்மா யாருடையது? இந்த ஆத்மா எங்க இருந்து வந்தது? இந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்தது யாரு? எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. நீங்க பாருங்க, நல்லா பைபிள் நிறைய படிங்க, தயவுசெய்து படிங்க. இப்படி பேத முடிக்காதீங்க. ஏன் ஆதாம மண் எடுத்து ஆண்டவர் படைக்கிறார். முதல்ல ஒரு தராசு எடுத்தாரு, தராசுல நல்ல மண் எடுத்தாரு. மண் எடுத்து வச்சு ஒரு 40 கிலோ வச்சுக்கல, 50 கிலோ வச்சுக்கல, வச்சுட்டு என்ன செஞ்சாரு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாதத்திற்கு அப்படியே செஞ்சுட்டே வராது. எல்லாம் பண்ணி இப்ப நல்லது, நான் மனிதனை படைத்து விட்டேன். இப்ப அவர் அப்படியே அப்படியே நிற்கிறார். ஆதாம் அப்படியே நிற்கிறார், கண்ணு திறக்கல, மூச்சு முள்ள, பேச்சு முள்ள, அப்படியே நிற்கிறார். ஆண்டவன் என்ன செய்தார்? பதில் சொல்ல வேண்டிய நீதான். என்ன செய்தார்? என்ன பாப்பா சொன்னாரு? எந்த சட்டமா சொல்ல பாக்கலாம்? தெரிஞ்சது தெரியுமா? சொல்லு, சட்டக்கன் சொல்லு. எந்திரிச்சு நாசியின் சுவாசத்தில் ஊதினார். வேட்கூட்டல கை கட்டுங்க. பரவாயில்ல, பயில் பட்டு. நாசியின் மூக்குல ஆண்டவருடைய சுவாசத்தை ஊதினார். அறிவு நல்லா படிச்சிருக்க. அப்படி ஊதின உடனே நடந்தது என்ன?
நடந்தது ஜீவாத்மாவான நீங்க சொல்றீங்களா? பரவாயில்ல, கேட்கலாம், பரவாயில்ல. ஜீவாத்மாவானான். அதுக்கு முன்ன வேற ஆத்மா தான் உள்ள இருக்குது. சுவாசத்தை ஆண்டு ஊருண்ண கண்களை திறந்து பார்த்தார், முன்னால் இருக்கிற ஆண்டவரை பார்த்தார், பிதாவை பார்த்தார். அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு என்ன? அவர் என்ன சொல்லியிருப்பார்? என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? அறிவெல்லாம் வச்சார் ஆண்டவர். பிரெயின் எல்லாம் பயில ரெடி பண்ணிட்டார். பிரெயின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். யாரு நல்ல தடுமாறுகள் ஒண்ணும் கிடையாது. உன்னை படைத்தது நான் தான் அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு. எல்லாம் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆகிடுச்சு எல்லாமே. கண்களை திறந்த உடனே ஜீவாத்மாவானோட என்ன சொல்லியிருப்பாரு? அப்பா பிதாவை. தமிழர்களுக்கும் முதல்ல சொல்றது அப்பா. எல்லா குழந்தையும் பிறந்த உடனே எல்லா குழந்தையும் என்ன சொல்லு? அம்மாங்க. அம்மா மா அம்மா மா. ஆனா குழந்தைங்க இங்கிலீஷ்ல மம்மின்னு சொல்லுமா? சொல்ல தமிழ்ல தான் சொல்ல அம்மான்னு சொல்லு. மாடு கூட நீ அம்மான்னு குட்டி குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மான்னு கத்து நல்லா கிளியரா கேட்கும். மலையாளத்தில் அம்மாங்களுக்கு என்ன? தெலுங்குல அம்மாவுக்கு என்ன? தெலுங்குல கன்னடத்துல தெரியாது. எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். இப்ப இங்கிலீஷ்ல டேடி, இங்கிலீஷ்ல டேடி. ஆடாம் எந்திரிச்சுன்னா டேடின்னு சொன்னாரா? இல்ல, அப்பான்னு சொன்னார். கண்டுபிடிச்சார். இதுல நிறைய ரகசியங்களுக்கு நல்லா வச்சுங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆத்மா சரீரம். இதுல ஆண்டவர் இப்ப நம்ம டிஃபரெண்டா நீங்க புரிஞ்சுக்கணும். 3 பேர் தான், ஆனா ஒரே ஒருத்தர் தான். 3 பேர் தான், ஆனா ஒரே ஒருத்தர் தான். இப்ப அங்கே சென்ற ஞான கண்மலை கிறிஸ்துவன் நம்ம என்ன செய்யற? ஞான கண்மலை இது விட்டு விடுறது. நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? ஞான கண்மலை அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை. இந்த ஞான கண்மலை கிறிஸ்துவான். அவர் உங்களுடைய அக்கிரமங்களை பொறுப்பதில்லை. ஏனென்றால் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஒருவன் பிதாவுக்கு விரோதமாக மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினால் அது மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசினானாக்க அது மன்னிக்கப்படுவது இல்லை. யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க சொல்றீங்க எல்லாமே ஒண்ணுதான் இருக்கீங்க, ஆண்டவர் இயேசு பிதா ஒண்ணுதான் சொல்றீங்க. அப்புறம் என்ன? பிதா என்பவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், குமாரன் எல்லாரையும் காக்கும்படியாக கூடியே வந்தவர், பரிசுத்த ஆவியானவர். இது தேவனுடைய ரோல். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல். தேவன் செய்கிற ரோல் என்ன ரோல்? மனிதர்களே இல்லாத போது அவர் வார்த்தையாக இருந்தார். மனிதர்கள் வந்த போது அவர் வார்த்தை மாம்சமானார். இல்லையா? உங்களை என்னை பாதுகாக்கிறதுக்காக புதிய ஏற்பாட்டில் நான் உங்களோட சதா காலம் எல்லா நாளும் உலகத்தினுடைய முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம அன்வைட் பண்ண வேண்டிய வந்தோமா இல்லையா? சொல்லுங்க, இவ்வளவு ஒரு நெருக்கமான சொந்தம் உங்களுக்கு வேற யாராச்சும் இருக்காங்களா? கூடயே இருக்கிற தொடர்பு இருக்காங்களா? ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, மனைவி கூட சொல்லலாங்க, பிள்ளைகள் சொல்லலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லலாம், மாமன் சொல்லலாம், மைத்திரர் சொல்லலாம், மச்சான் சொல்லலாம், பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே சொல்லுவாங்க. நான் இருக்கிறப்பா எப்ப சொல்லுவாங்க? ஒரு செட்டு போன இளவில் சொல்லுவாங்க எல்லாரும், கவலைப்படாது நாங்க இருக்கிறோம்.
அடுத்த சாவை குறைச்சேன். எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள்ல? செத்து போனதான் வந்திருக்காரு. அப்புறம் மறுபடியும் யாராவது இந்த வீட்டு செத்து போனா வருவார். எப்படி சொந்தப்பார். ஆனால் ஆண்டவர் சொன்ன உலகத்தின் முடிவு பரியதும் நீங்க போய் இன்னைக்கே ஆண்டவனுக்கு நம்ம ஒரு நாள் இருக்கும் போது தேங்க்ஸ் பண்ணணும். ஐயோ சொல்லிருக்கீங்க, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்பதான் எனக்கு புரிஞ்சேன்னு சொல்லி நீங்க சொல்லணும். நான் நிறைய வருஷம் அப்படின்னா ஆண்டவன் சொல்லியிருக்கேன். ஐயோ அதுவே இப்படிதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இது இப்படியே மித்தனால நான் அந்த வசனத்தை தாண்டி தாண்டி போயிட்டு மன்னிச்சிருக்கேன் ஒரு 100 தடவை சொல்லுவேன். அவரே போது மன்னிச்சு தொலைஞ்சிட்டாங்க. அடுத்தது போவேன் அன்பின். இப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஏன் மன்னிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் இப்ப நீங்க ஒரு உதாரணமா நான் சொல்றதுனால ஈஸியா புரிஞ்சுங்க. அதான் நான் சொல்ற ஒரு உதாரணம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. சூரியன் 84வது சங்கீதம் 84வது சங்கீதம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நீங்க உத்தமமா நடந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாம் அதனுடைய நேரத்துல காலத்துல வீடு தேடி வரும். நீங்க கெஞ்ச வேண்டியதில்லை, ஆண்டவன் உட்கார்ந்து கதற வேண்டியதில்லை. ஆண்டவன் நல்லா ஆராதித்தால் மட்டும் போதும். அதை கொடுக்க இதை கொடுக்கிற கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. சமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எல்லாவற்றையும் பங்க்சுவாலிட்டி, சிஸ்டமேட்டிக், பை ஆர்டர், எல்லாமே ஆர்டர் படி செய்தவர். இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது. இப்போ ஒரு உதாரணம், நீங்க வீட்டுல கவனி. இப்போ பிள்ளைகள்லாம் இருக்காங்க. இப்ப வீட்டில் அம்மா என்ன செய்றாங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்க, விசிலெல்லாம் அடங்கிடுச்சு, அந்த குழம்பெல்லாம் வச்சு ஸ்மெல் வந்துருச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேபிள் போய் உட்காந்தாச்சு. பிள்ளைகள்லாம் தட்டை எடுத்துட்டா அப்படியே கட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் என்ன வரப்போகுது, சாப்பாடு வரப்போகிறது, பிளேட்ல போட போறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க அப்பா சாப்பாடை கொண்டாந்து தரல, சாப்பாடு கொடுக்கல. பிள்ளைகளும் பார்த்தாங்க, என்ன விசில் வந்துச்சு, குழம்பு மனம் கூட வந்துச்சு. அப்புறம் என்ன, அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களே, ஏன் அம்மா தப்பு பண்றாங்க, எங்க போனாங்க அதுக்குள்ள அம்மா? பதில் சொல்லுங்க, என்ன வாயிருக்கும்? சமையல் முடிஞ்சிருச்சு, எப்படி கண்டுபிடிச்சா? விசில் வந்துருச்சு. ரெண்டாவது குழம்பு மனம் வந்துருச்சு, இறங்கி வைக்கணும், இப்ப சர்வ் பண்ண வேணும். சர்விங் நடக்கல. என்ன காரணம்? அந்த தாமதத்தை நீங்க போய் பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்களா? கிச்சனுக்கு போவீங்களா, போக மாட்டீங்க? பிள்ளைங்க போகல, அங்க அவங்க அம்மா மயக்கம். இப்ப பிள்ளைகள் எல்லாம் தண்ணி கொடுத்து அது பண்ணி இது பண்ணி அம்மாவை காலையில் சாப்பிடாதனால மயக்கம். இப்போ விசில் வந்துருச்சு, குழம்பு மனதுக்கு இல்லாம அப்ப எல்லாம் ஆர்டர் கிடைச்சி சாப்பிட்றதா வேலை, அதான் சிஸ்டமேட்டிக். அடுத்து இதுதான் தேவனுடைய. அம்மாவுக்கு மயக்கம் வந்த மாதிரி ஏசப்பாவுக்கு மயக்கமே வராது. அவருக்கு தூங்க மாட்டாரு. தூங்குவாரா? தூங்க மாட்டாரு. அவர் மனிதனாக இருந்த போது படகிலே தூங்கினார். அவர் தேவன் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர் என்ன சொன்னாரு? தூங்கவே முடியாது. ஏன் தூங்க முடியாது?
எல்லா இரவிலும் பகலிலும் எல்லா நாடுகளிலும் மக்கள் அவர் நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பா இந்த இரவே எல்லாரும் தூங்குற மாதிரி நானும் தூங்குறேன்னு சொன்னா ஆனா தூங்கினாரு நமக்கு அது என்ன ஆகுது? இப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிதா அப்படின்னாக்க நீங்க இந்த சூரியன் எடுத்துக்கங்க. சூரியன் இப்ப நீங்க நல்லதை புரிஞ்சுக்கங்க. இப்ப சூரியனில் உள்ள 3 தன்மைகளை சொல்ல முடியுமா? சூரியனில் 3 தன்மைகள் என்ன? சூரியனுடைய 3 தன்மை என்ன? ஒண்ணு நான் சொல்லணுமா? வெளிச்சம். ரெண்டாவது சூடு. சூடு. சூடு வெரி குட். ஹாட். சூரியன் தகடிச்சு. மூன்றாவது சக்தி. அது ஒரு சக்தி. சக்தி. அதிலிருந்து வரக்கூடிய சக்தி. கரெக்ட். அதிலிருந்து வரக்கூடிய சக்தின்னு சொல்றோம். உண்மையான உண்மையை. இப்போ காலையில எந்திரிச்ச உடனே மத்தியானத்துல வெயில் மாதிரி 6 மணிக்கே வெயில் வந்துருச்சுனாக்க எல்லா நாத்து மரங்களும் செடி கொடிகள் எல்லாம் சாம்பலாகி போகும். அதுக்கு அந்த சூடு உஷ்ணம் கிராஜுவலா வரணும். நிலவு நீங்க நிலா எடுத்தீங்கன்னாக்க பௌர்ணமி 30 நாள் ஒரே மாதிரி வச்சிருந்தா என்ன தெரியுமா? என்ன ஆகும்? நாட்டில் உலகத்தில் எந்த பழமும் பழுக்காது. நீங்க விஞ்ஞானிகள போய் கேட்டு பாருங்க. இல்ல சயின்ஸ் மார்க் ஸ்கூல்ல ஏதாவது படிச்சு தெரிஞ்சு அவரை கேட்டு பாருங்க. இந்த நிலவினுடைய 30 நாளுடைய மாற்றத்தை ஒரு காய் கனியாகிறதுன்னு சொல்றான். இந்த 30 நாள் பௌர்ணமியாவே இருந்துச்சுனாக்க உலகத்துல 99% பேருக்கு சந்திர யோகின்னு ஒரு வியாதி வந்திருப்பாங்க. சந்திர யோகின்னு என்ன தெரியும் உங்களுக்கு? மூன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொட்டை மாடியில நிலாவச்சத்திலே படுத்திருக்காங்கல்ல, ரெகுலரா படுக்கிறவங்களுக்கு அந்த வியாதி வந்துடும். சந்திர யோகின்னு சொல்லுவோம். பைபிளே சந்திர யோகின்னு இருக்குது. ஒரு புறமாயிட்டாங்க. போய் பைபிள் படிச்சுப்பாரு. அதிக வெயிலும் இருக்கக்கூடாது, அதிக நிலாவும் இருக்கக்கூடாது. இப்ப சூரியனிலிருந்து வரக்கூடியது என்ன? வெளிச்சம் வருகிறது. நல்ல வெளிச்சம் வருகிறது. அதுக்கு அடுத்தது பயங்கரமான வெப்பமும் வருகிறது. அதிலிருந்து மூன்றாவது அது உருவம் தெரிகிறது. சூரியன் யாராவது பார்க்க முடியுமா? சூரியன் யாராவது பார்க்க முடியுமா? சூரியனை யாராவது பார்க்க முடியுமா? என்னங்க பார்க்க முடியுமா முடியாதாங்க? இத்தனை கேள்வி சொல்லுங்க. எதுக்கு உங்களையே கஷ்டம் வச்சுக்க. பார்க்க முடியுமா முடியாது? முடியும். காலையில வெறுங்கனாலையா 6 மணிலிருந்து 7 மணிகள் பார்க்கல. அதே ரெட்டாக தான் இருக்கும். அது நீங்க பார்த்து கூட வரையலாம். அந்த அளவுக்கு அது அமைதியாக தான் இருக்கும். அதே மாதிரி சாயங்காலமும் எல்லா பவரையும் அப்படி உண்டு போட்டு அப்படியே ரெட் கலர்ல அதை பார்த்து ரசிக்கலாம். நல்லா பெருசா நிலா மாதிரி ரொம்ப 2 சமயம் நல்லா பார்க்கலாம். மற்ற நேரத்துல பார்த்து நம்ம கண்ணை கெட்டுக்கூடாது. கண்ணில் பார்க்கலாம். அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது. அதிலிருந்து வெப்பமும் வருகிறது. ஆனா ஒரே சூரியன் 3 விதமான வேலைகளை செய்கிறது. மக்களுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறது, மக்களுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கிறது, மக்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது. உண்மையிலேயே இந்த விட்டமின் டி இல்லை அப்படின்னாக்கோ நம்ம எல்லாரும் ஒரு ஓடு எடுத்து சொரண்டிட்டு போயிருக்கீங்க. எல்லாரும் சொன்ன வேண்டியது. பாக்கிலே ஒரு ஓடு வச்சுக்கணும். தேமல் வரும். அதாவது ஸ்கின் டிசீஸ் நிறைய வரும். ஸ்கின் டிசீஸ் வெப்பம் வெயில் பாக்கிலே ஓடு எடுத்து வச்சுக்க வேண்டியதா. நீங்க போனாலும் எடுத்து சொல்லிருக்கு. கையிலெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க அப்படியெல்லாம் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கீங்க. ஏங்க இந்த பனி காலத்துல காலெல்லாம் நம்ம இப்படி வெடிப்பாகி புரிஞ்ச ரத்தமெல்லாம் வந்ததே இல்லையா? அதுக்கு பேர் என்ன? சன் வரல. சன் வந்துருக்குது. ஆனா கிளவுடு மூடிடுச்சு. குளிர் பனி. ஊட்டியில போய் பாருங்க. அங்க ஏதாவது நம்ம மேல போட்டுக்கணும். சொட்டெல்லாம் போட்டுக்கணும். இல்லைன்னாக்க
அப்புறம் என்ன செய்யணும்? அது பட்டடையில் கூட நம்ம நாட்டில் இப்போ இங்கெல்லாம் இந்த காலப்புறம் பாருங்க, எல்லாத்துக்கும் முழங்காலு பாதத்தவர்கள் வந்து வெள்ளையே சாக்கு போட்ட மாதிரி இருக்கு. நான் இதெல்லாம் தெரியாம ஒரு நாள் ரொம்ப சும்மா பெரிய ரொம்ப அமைச்சராக தலைவாரிட்டு போது இதெல்லாம் தோணிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா அதெல்லாம் செவப்பா கூடு. அது 3 நாள் ஆகி நான் பார்த்த மாட்டேன் காட்டினேன். இல்லை இதில் போய் யாராவது சொல்லிவாங்களா என்னன்னு கேட்டா எனக்கு நமச்சல் தாக்கத்தின் போய் சூரியன் எங்கேயே போயிட்டார். சூரியன் சார் மறைஞ்சார். அவர் மறைஞ்சாரு, கிளவுட் எல்லாம் மூடிருச்சு, கிளைமேட் மாறிடுச்சு. சரீரத்துல ஒரு அரிப்பு அலர்ச்சி விட்டாரு. வெய்ய காலத்துல யாராவது அப்படி சொல்லிவாங்களா? யாராவது சொல்லி மாட்டேன். இப்ப இந்த சூரியனுடைய அருமை தெரியலையா? இதுதான் அவரிடத்திலிருந்து வல்லமை, துனாமிஸ், அதிகாரம் இருக்கிறத வல்லமை தேவை இருக்கிறது. அதே சமயத்துல வெளிச்சம், நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். யார் சொன்னாங்க? நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்னா அந்த லைட் அடிச்சு போற அந்த லைட் இல்ல. உங்க கண்ணு என் கண்ணு கெட்டு போகாம நல்ல வழியில் நடக்கிறதுக்கு அறிவை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், பரிசுத்தத்தை கொடுக்கிறவர், அவர்தான் வெளிச்சம். இந்த உலகம் முழுசு இருளுக்குள்ள கிடக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. நீங்கள் ஒளியின் ஆயுதத்தை அறிந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தை தரித்துக் கொள்ளுங்கள், வெளிச்சமாக இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இல்லைனாக்க வசன தப்பா நடப்பான். என் ஒரு பாஸ்டர் சொன்னார், காட்டாத்துக்கு ஒரு பெரிய பாஸ்டர். நான் வந்து அப்ப பெராக்காவில் பெரிய நல்ல போஸ்ட் இருந்தேன். பக்கத்துல கொண்டு வந்தேன். சொன்னார், மெதுவே காதலிட்டு போய் கேட்டு அப்படியே பக்கத்துல கேட்டு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, உங்களுடைய சேவை நான் ரொம்ப பாராட்டுறேங்க. ரொம்ப நீங்க ஓடுறீங்க, ஆடுறீங்க, பயங்கரமா எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. கடைசியில் ஒரு கசப்பான ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? கசப்பான ஒரு கேள்வி. சபைக்கு ஒழுங்கா தசமபாகம் கொடுக்குறீங்களா? எப்படி சபைக்கு ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறீங்களான்னு கேட்டார். எப்படி இருக்கு எனக்கு? நீ யோசிச்சு பாரு. நான் ஒரு பெந்தேகோஸ்தே, நான் கொடுக்காம இருப்பேனா? அவர்கிட்ட அந்த மீன்பெல்லாம் நான் பேசல. ஐயா ஒழுங்கா கொடுக்குறேன் ஐயான்னு சொன்னேன். இல்ல, இன்னொரு கேள்வி தப்பா நினைச்சுக்காரு. நீங்க வாங்குற சம்பளத்துல முழுசு நீங்க கொடுப்பீங்களா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க ஐயா, வாங்குற சம்பளத்துல முழுசா கொடுங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிற தப்பா நினைச்சுக்காரு. கேள்வி, மாசம் மாசம் கொடுப்பீங்களா 2 மாசம் 3 மாசம் ஏமாத்திடுவீங்களான்னு கேட்டேன். அப்படி இல்லாத இதெல்லாம் ஏமாத்துறீங்க. நீங்க என்ன சபையில் இருந்தீங்க? ஐயா தேவ சபை சச்சாப்பா. சச்சாப்பா இருந்தீங்களா? நான் இருந்தீங்க சிஎஸ்ஐ முத்தமிலிருந்து வந்திருக்கீங்க நான் நினைச்சிட்டேன். வெரி சாரி. அவர் கேட்டது கேள்வி சரியா தவறா? ஏனென்றால் அவர் என்ன சொல்றாரு? ஐயா இதெல்லாம் எங்கிட்ட ஏங்க கேட்டீங்க? நான் சும்மா விடுப்பேனா துருதுருப்பேன்? இதெல்லாம் என்னங்க கேட்டீங்க? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நான் கொடுக்குறதுலேட்டு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க ஒரு மனிதன் தத்தமாகத்தை தேவ சமூகத்தை கொடுப்பானால் 100% அவன் கரெக்ட். அவன் பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்படியே தூக்கி வாரிப்போம். சின்ன வயசுல எப்ப ரட்சிக்கப்பட்டனோ அப்ப அதுல இருந்து அந்த நாள்ல இருந்து என்ன தவறவில்லை 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 சொல்லாம சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி கேட்டேன்? இதுல ஒண்ணுல அவங்க சரியா இருந்தாங்கன்னா போதும் தம்பி, அவன் பெரிய ஊழியக்காரனா வருவான், நாட்டையே கலக்குவான், திரளான ஆத்மாக்கள் அவன் கையில அவங்க கொடுப்பாரு அப்படின்னு பாருங்க. மனுஷன் என்ன அறிவு பாரு. கட்ட குரல் பேசும்போது சொல்லி உச்சரிப்பு அப்படித்தான் கட்ட குரல். ஆனால் ஒரு முத்தான ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு மனுஷனை எடை போடுறது எங்கே? சின்னதுல செய்யறானா? ஒரு சின்ன கொஞ்சத்துல உண்மையா இருந்தானா? அப்பதான் அதிகமா. நான் கேட்டது எல்லாரும் சொன்னாங்க பால்ராஜ் அப்படின்னாக்க இசைக்கியா பால்ராஜ் சொல்றாங்க, உங்களை கூட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. அதுக்கு பிறகு ஜெயரான்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அது எங்க பாஸ்டர்
என்னை இப்படியெல்லாம் கேட்டார். அவர் எல்லாருமே கேட்பார். அவர் முதல்ல வந்து இதில் ஒன்று கரெக்டாக இருந்தோம்னா அவன் 100% அவனுக்கு அடையாளமே தேவையில்லை. என்ற கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை தேவன் அதிகத்தில் உயர்ந்து உயர வைப்பார். எனவே தேவனாலையும் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவனுக்கு நன்மையை வழங்காதீர்கள். அப்படி என்ன அர்த்தம்? செய்ங்க, 7 நாள் வேலைக்கு போறீங்க, ஒரு மாசம் முடிச்சு வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு சம்பளம் வருமா வராதா? வராது. என்னன்னு தெரியாது, ஆனா வருமா வராது, வரும். நம்ம வேலை செஞ்ச சம்பளம் கட்டாயம் வந்தது தெரியும். இதான் ஆண்டவர் போடு. உத்தமமா நீ நட, நன்மையை நான் வழங்கிக் கொண்டே இருக்கு. உத்தமமா நடக்காம நம்ம ஒரு சட்டத்தை போட்டுட்டு நம்ம ஒரு நீதி சொல்லிட்டு நான் இப்படிதான் இருப்பேன், அவன் இப்படி செய்யறானா, அவன் இப்படி செய்யறானா, அவங்க இப்படி செய்யறாங்களா, அந்த சபை இப்படி செய்யுது, இந்த சபை இப்படி செய்தா, நிறைய 10 பாயிண்ட் எடுத்து ஆனந்த காட்டுறது. இவங்களாம் செய்யறாங்களா, இவங்களாம் செய்யறாங்களா, அவங்களால கேட்க முடியாது. யார்கிட்ட விடாலும் சண்டை போட்டுக்கலாம், யார்கிட்ட விடாலும் சண்டை போட்டுக்குங்க. உங்க பாஸ்ட கூட சண்டை பிடிச்சி கேட்க, அதுக்கு அது கவலை இல்லை. ஆண்டுகிட்ட பேசும்போது கவனமா பேசணும். ஆண்டுகிட்ட பேசும்போது அவங்க சமூகத்துக்கு போகும்போது கவனம். எனக்கு ஒரு மாஸ்டர் சேலத்துல, அவர் போய் தேவ சமூகத்துக்கு போகும்போது, ஏசப்பா பிள்ளையாக ஆபிரகாம் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்க. நாங்கெல்லாம் கூட போய் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாரு, பார்த்து கேட்டேன், பார்த்து நீங்க ஆபிரகாம் எனக்கு தெரியாதுன்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் பெரியார் கேட்டிருக்க, நம்ம கேட்ட சண்டை இருப்பேன். அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார், என்னுடைய அட்டனன்ஸ் வேணும். எங்க அப்பாட்ட நான் அப்படிதான் பேசுவேன். அப்பா கேட்கிறேன், அப்பா அப்படின்னாக்க நான் யாரும் கேட்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு தெரியுது, அப்பா ஏறி வந்திருக்கேன் சொல்ற தப்பா, அது கரெக்ட். அதான் இதான் சொல்றாரு, அப்பா ஆபிரகாம் வந்திருக்கிறேன், நம்பிக்கை பாருங்க, எடுபடாத நம்பிக்கை, அவர் பற்றி விலகாத நம்பிக்கை. நீங்களும் நானும் உத்தமமாய் நடக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடு வரையிலும் ஆண்டவர் அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் நம்ம கதியே அதோகதிதான். பாருங்க, 6 லட்சம் மக்கள், 6 லட்சம் புருஷர்கள் நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பழைய ஏற்பாட்டில் லேடிஸ்க்கு எதுவும் கதை கிடையாது, எலெக்ஷன் ஓட்டு போட முடியாது. சரி, அந்த நாட்டில் என்ன 6 லட்சம் புருஷர்களாக மனைவி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 6 லட்சம். 1-2 கூட வச்சுக்கிறாங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். 6 லட்சம் பிளஸ் மனைவி 6 லட்சம். ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இருக்குமா? அந்த காலத்துல ஒரு குழந்தை இருக்குமா? 7-8 கணக்கு பண்ணி 2 போட்டுக்கும். 4. அப்போ எத்தனையாச்சு மொத்தம்? அத்தனை பேருக்கு ஆண்டவங்க கூட்டிட்டு போனார். வேதத்தை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கும் ஒரு குறையும் வந்ததில்லை. அது என்ன போற இடங்கள்ல சிட்டி டவுன்ல அப்படின்னு ஜெருசலேம் பட்டணத்துல இறங்கி அங்க 3 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா போனாங்கல்ல. அது தமஸ்கு பட்டணத்துல இறங்கின உடனே எல்லாருக்கும் பீர் வாங்கி கொடுத்தாங்கன்னா இருக்குது. அவங்க எப்படி போனாங்க? எதை வழியே போனாங்க? எதை வழியே போனாங்க? வனாந்திரத்தில் ஒன்றும் குறையில்லாத நடத்துகிற ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருப்பாரானால், இதுதான் கவனம். வனாந்திரத்திலேயே ஒண்ணுமில்லாத இடத்திலேயே ராஜ சாப்பாடு வேதம் சொல்லுகிறது. சரி, ஒரே ஒரு வருஷம் மட்டும் முடிக்க போறேன். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனம், 23வது வசனம், 616 பக்கம். படி 20, 9, 20.
அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இந்த வசனத்தை நீங்க வீட்டுல மறுபடியும் படிக்கணும். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டேன். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய, யாரை பார்த்து சொல்றாரு? நெகேமியா பிதாவை பார்த்து சொல்றாரு. உம்முடைய நல்ல ஆவியை அவர்களுக்கு கொடுத்தேன். நல்ல ஆவிதான் அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து. இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது. மன்னா அப்படின்னா வசனம், தண்ணீர் அப்படின்னாக்க ஜீவ தண்ணீர் என்னது? அபிஷேகம். சரி, என்ன நடந்தது? 24 படி. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவர்களை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு இப்ப நீங்க நல்லா கவனி. இந்த 3 வசனத்தை நீங்க வீட்டுல போய் 20, 21, 22, 23 கூட நீங்க படிக்கல. 21 தான் ஹைலைட். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தது. இப்ப நல்லா தெளிவாயிருக்கீங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தேன். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும். கவனிச்சு பாருங்க. அந்த நாட்கள்ல அவங்க அவ்வளவு தூரம் போனாங்க. எப்படி போனாங்க? கப்பல்ல போனாங்களா? பிளைட்ல போனாங்களா? பஸ்ல போனாங்களா? எப்படி போனாங்க? சொல்லுங்க. நடந்து நடந்து நடந்தே போனாங்க. கால் வீங்கல. அவங்க 40 வருஷமா ஒரே துணியை போட்டுக்கலாமா? ஒருத்தர் கேட்டார். ஒரு பாஸ்டர் பைபிள் காலேஜ் படிக்கிற தம்பி கேட்டார், பாஸ்டர் அப்ப 40 வருஷமா ஒரே ஜடை பேண்ட் தான் போட்டிருப்பாங்களோ? அவங்க என்ன எப்படி யாராவது பேச சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு விஷயத்தை கேட்டுங்க. அந்த இஸ்ரேல் பெண்மணிகள் அவங்க வீட்டுக்கு தேவையான உடைகள் அவங்களே செஞ்சுருவாங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? அப்படியே பேசிட்டே அந்த நூல் எடுத்து அப்படியே தைச்சிட்டே இருப்பாங்களாம். சட்டை எது வேணாலும் தைச்சிருவாங்க. அப்படியே யார்கிட்ட பேசினா சும்மா இருக்க மாட்டாங்க. ஊசி நூலை எடுத்து அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. சட்டை ரெடி ஆயி நம்ம ஆட்ல யாராவது பண்றாங்களா? சொல்லுங்க. நம்ம தமிழர்கள் யாராவது பண்றாங்களா? தமிழில் என்ன பண்றாங்க? மப்ளர் பண்றாங்க. அதே மாதிரி சொட்டர் பண்றாங்க, இன்னர் பண்றாங்க, மேல கீழே வரைக்கும் போட்டு பண்றாங்க, சாதம் பண்றாங்க. தேவையான உடைகளை அவங்க பண்றாங்க. அவங்க கை சும்மா இருக்கிறது கிடையாது. நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். எக்மோர் சென்னை எக்மோர்ல இருந்து திருச்சிக்கு 2 பேர் வந்தாங்க ட்ரெயின்ல. ஒருத்தர் பக்கத்து சீட் எதிர போட்டான். இந்த சீட்ல உட்கார்ந்து தமிழன், செந்தமிழன். இந்த எதிரில் உட்கார்ந்துருந்தவ சைனாக்கார. இது உங்களுக்கு 2 தமிழன் சொல்லி பிடிக்க போறேன். இது மொத்தம் நான் சொல்ற செய்தி கரெக்டா பொருந்தும். எடுத்துக்க 2 பேர் உட்கார்ந்தாங்க. சைனாக்காரன் இங்க ரொம்ப நாளா தமிழ் பேசுறாங்க.
அவனுக்கு தமிழனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் சைனா உள்ள பேசினா நம்ம தமிழ் பேசுவானா? ஒருத்தங்கடா அவனை முதல்ல அவன் பேசிட்டான். உடனே வந்தாங்க, எல்லாம் வித்துட்டு வந்தாங்க. சாயா வித்தாங்க, எல்லாம் நிறைய வித்தாங்க. முறுக்கு வடை எல்லாம் வித்துட்டு வந்தாங்க. 2 பேருக்கு இது பிடிக்கவே கிடையாது. ரொம்ப நேரம் சாப்பிட்றோமா நம்ம வாங்கலாங்க ஐடியா பண்ணான். ஒருத்த வந்து திடீர்னு என்ன பண்ணா, கரும்புன்னா சரி பாப்பா கரும்பு 2 கரும்பு ஏன்னு வாங்கினார் சைனாக்கார். இந்த சைனாக்காரர் தமிழ்னா வாங்கிட்டாங்க. ஆளுக்கு 2 கரும்பு வாங்கிட்டு 2 பேரும் கரும்பு சாப்பிட்டாங்க. இந்த சைனாக்காரன் ஒரு சின்ன பை மாதிரி வச்சிருக்கான். அது என்ன வச்சிருக்கான்னு அடிக்கடி கை விட்டுட்டே இருப்பான். இவனுக்கு தமிழனுக்கு அது என்ன பண்றான்னு தெரியாது. இவன் நம்மால என்ன பண்ணா, நல்ல கவனிக்க சீக்கிரம் பிடிக்க போறேன். அப்படியே கரும்பு உடைப்பா பாருங்க, உடைப்பான். சப்பு 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 வெள்ளு அப்படி ஸ்டைல வீசிடுவான். அந்த கம்பி சின்னதாக தான் நினைக்கிறது, அதுக்குள்ள வீசிடுவான். நல்லா கவனிங்க, கருத்துல கேள்வி பதில் கேட்பேன். சைனாக்காரன் என்ன பண்ணா, இவன் வீசிதே வந்து அவங்க என்ன பண்ண நமக்கு என்ன போனா விட்டாரு தமிழ். கடைசியில் என்ன பண்ணாரு, இந்த சைனாக்கார ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கிறான். கரும்பை இவ்வளவு வெட்டுறான். அப்புறம் முதல்ல என்ன பண்ணா, சுத்தி வெட்டிட்டான். சுத்தி மேல வெட்டிட்டான். இவ்வளவு நேரம் வெட்டி வச்சுட்டான். இங்க வச்சிருக்கிறான். இது அவன் தமிழ் பாக்குறான். நான் இது எப்பத்தி பண்ணது இல்லை, கரும்பு நிற்கிறேன் பாரு இப்படின்றது. மென்னு மென்னு பெருசா கடிச்சு பெரிய தூக்கிட்டே வந்தான். நம்மால் இவன் இத்தனோட வெட்டுறான், இத்தனோட வெட்டுறான், இத்தனோட வெட்டு எல்லாம் வச்சுட்டு மென்னு 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 ஒரு சின்ன பைக்கு அது போட்டுட்டான். எல்லாம் போட்டு அரக்கோணத்தை தாண்டின போது அவன் தமிழன் அப்படியே தூங்கிட்டான். இவன் என்ன பண்ண, இவன் எப்படா தூங்குவான்னு பாட்டுதான் கேனாக்கார. கடைசியில் என்ன பண்ணா, இந்த கரும்பை மென்னு மென்னு வச்சுதான் பாருங்க. பூ மாதிரி மென்னு, சின்னதை வந்து பூ மாதிரி மென்னு வச்சுட்டான். அப்புறம் நீளமா வச்சான். இவன் இறங்குறதுக்குள்ள அது ஒரு பூச்செண்டு மாதிரி பண்ணிட்டான். அந்த கரும்பு தின்னதையே பூரா வெளி வீசாம அது அழகா பூச்செண்டு மாதிரி போட்டு எல்லாம் கட்டி சின்ன சின்ன பூவா வச்சு எல்லாம் பண்ணி அந்த பேக்ல வந்து பெயிண்ட் வச்சிருக்கிறான். தொட்டு தொட்டு எல்லாம் வச்சிடலாம். அரக்கோணம் தாண்டி சென்னை திருச்சி வரப்போறான். பக்கத்துல திருச்சி பக்கத்துல வந்தோடனே என்ன பண்ணா, தமிழை புடிச்சிட்டான். புடிச்சு பார்த்தான். இவெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு அந்த மேல மேல இப்படி வைக்கிறானே, அதை வைக்கிறான். இது என்னது, அவனுக்கு என்ன கரும்பு, கரும்பெல்லாம் உள்ள போயிடுச்சு சாருங்களா. இது என்னது, சக்கை. டிக்கெட்டு அப்போ 10 ரூபா. பல வருஷத்துக்கு நான் சொல்றேன், 10 ரூபா டிக்கெட்டு. 2 கரும்பு 5 ரூபாய்க்கு வாங்கினேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சைனாக்காரன் வச்சுட்டு பார்த்தோன்னா தமிழனுக்கு என்னன்னு கேட்டான். இது பூச்செண்டு நீ வேணா வச்சுப்பா, என்ன விலை கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டான். அம்மா அப்படித்தானே பேர பேச பண்ணாங்க, கௌரவம் போயிருமே. 10 rupees 10 rupees வித்துதான். நான் வாங்கி போயிட்டேன். இவன் இறங்கி போயிட்டான். புத்திசாலியா இது வந்து மென்ன கரும்பை வேலை செஞ்சு அதை பக்குவமா ஒரு பூச்செண்டு பண்ணி எதிரில் வந்தவனுக்கே வித்து போட்டு போயிட்டான். ஆனா நம்மால் என்ன செஞ்சா, அரக்கோணத்திலிருந்து சென்னை திருச்சி போகிற வரையில் அவன் கரும்பு ஸ்கூல் எல்லா பக்கம் கிடக்கு. போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஓரத்துல எல்லா பக்கம் கிடக்கு. நம்ம மென்னு துப்பிட்டு போயிட்டான். இவன் மென்னு துப்புல கையில வச்சு. நான் ஏன் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னாக்க, அவங்களுடைய தொழில் முனைவு, அதாவது வந்து ஒரு வேலை செய்யணும், எதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதாவது ஒன்று பண்ணுவாங்க, களிமண்ணில் பண்ணுவான், அப்படி இப்படியெல்லாம் பண்ணுவான். கடைசியாக நம்ம எபிரேயர் 4 அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாத இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். பரிசுத்த ஆவியை தேவன் எதற்காக கொடுத்திருக்கிறார், யாருக்காக கொடுத்திருக்கிறார், ஏன் கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துடைய முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார் ஜீசஸ் போகும்போது. நான் போன பின்பு வேறொரு தேற்றவாளர் உங்களோடு கூட வருவார், இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம கூட இருக்கிறவர் யாரு? ஆவியானவர். அதுல என்ன விதமான அவர் யாரு? அவர் இயேசு. இப்ப நீங்க சொல்லுங்க, அவர் கூடயே நாம அவரை வச்சுட்டு அவர் என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறாரு அவருடைய வார்த்தை கேட்காம விட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? இது நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஒரு முடிவெடுக்கும். எல்லாம் கூட கால் பண்ணி எப்படி நம்ம இருப்போம். இந்த நாளிலே சங்கீதம் 84:11 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய நாட்களிலே நமக்கு எல்லா நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமான ஒரு மழையை பெய்யப்பட்ட ஆயத்தமாக வேண்டியது. அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் கற்றுக்கொண்டவர்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், நம்மை பாதுகாக்கிற தேவன். நாம் யாத்ராகமத்திலே படித்தோம் 23ஆம் அதிகாரத்தை நேற்று படிச்சோம். 20-23 வரை உங்களுடைய சத்துருக்கள் தான் என்னுடைய சத்துருக்கள், உங்களுடைய விரோதிகள் என்னுடைய விரோதிகள் சொல்றார். எவ்வளவு ஒரு உரிமை பாராட்டுகிறதை. நம்மை தனியாக விடுகிறதில்லை அவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்த அதே ஞான கண்களை ஆண்டு முழுவதும் இந்த உலகத்துடைய முடிவு பரியந்தமும் என்னோடு கூட உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்.